Hi friends, welcome to my channel. Sums பார்க்கலாங்களா? இது ரீசெண்டாக குரூப் 4ல கேட்ட சம் தான். 3x plus 4y is to 4x plus 6y equal to 22 is to 32. Then x is to y. x இன் மதிப்பும் y இன் மதிப்பையும் கேட்குறாங்க. சரிங்களா? பார்க்கலாங்களா? நம்ம வந்து இது இந்த மாதிரி விகிதத்தில், அதாவது இந்த ஈக்குவல்ட்டுக்கு என்னாண்ட இருக்கிறதும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல்ட்டு கொடுத்துட்டாங்க, சமம் சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். 3x + 4y பை இஸ்ட் கொடுத்துட்டாலே அதை பையில் மாற்றிக்கிட்டால் நம்மளுக்கு சம்ஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஈக்குவல் டு 22/32. சரிங்களா? இந்த ஈஸ்ட்டில் கொடுத்துக்கிட்டு 22:32ன்னு மாற்றிக்கிறோம். ஓகே, இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். இந்த 32 போயிட்டு இந்த சைடும் இந்த இது வந்து இதோடையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு கீழே பார்க்கலாம். 32 to 3x + 4y ஈக்குவல் டு இந்த 22 எப்படி இருக்குது, இது அந்த சைட் போகுது. 4x + 6y. ஓகேவா? இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு உள்ள ஒன்றுத்தோடையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். இந்த 32வை 3xோட ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். 3 2 6 3 9. அந்த எக்ஸ் இருக்குது, அதே எக்ஸு. ஓகேவா? ப்ளஸ் குறி இருக்குது, ப்ளஸ் குறி. இந்த 32வை ரெண்டாவது இதனோட மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். 4 2 8 3 4 12 ஒய். சரிங்களா? ஈக்குவல் இங்கே வந்துட்டு அதே சேம் ப்ரொசீஜர் தான். 4 2 8 4 2 8 அதே எக்ஸு. சரிங்களா? ப்ளஸ்ஸு செகண்டு இதை வந்துட்டு இதனோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். 6 2 12 மீதி 1 6 2 12 12 1 13 ஒய். சரிங்களா? இப்போ இதை நம்ம ஒரு இந்த உள்ள மல்டிப்ளை பண்ணி ஒரு ஃபார்முலேஷன் கொண்டு வந்துட்டுமா. இப்போ எக்ஸ் எந்த பக்கம் இருக்கோ அதையெல்லாம் ஒரு பக்கமாகவும், ஒய் எந்த பக்கம் இருக்கோ அதெல்லாம் ஒரு பக்கமாகவும் மாற்றிடலாமா. 90x இந்த எக்ஸ் இந்த சைடு வந்துச்சுன்னா -88x வருமா. 88x ஈக்குவல் டு 132y அங்கேயே இருக்குது. இந்த 128 அந்த சைடு போச்சுன்னா -128y வருமா. இப்போ 96ல் 88 போயிடுச்சுன்னா எத்தனை வரும்? 96ல் 88 போயிடுச்சுன்னா 8x வருமா. ஈக்குவல் டு 132yல 128 போயிடுச்சுன்னா மீதி 4y. சரிங்களா? இப்போ நம்மளால் இதை அடிக்க முடியுமான்னு, சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்கள். இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கூட போகலாம். இதை பாருங்கள், இப்படியே அடிச்சிடலாம் பாருங்கள். 1 4 7 8. அப்போ 2x ஈக்குவல் டு ஒய்ன்னு வருமா. இப்போ எக்ஸு ஒய் எப்படி கேட்குறாங்க? எக்ஸு இஸ்ட்டு ஒய்ன்னு கேட்குறாங்க. அவங்க எக்ஸ் இஸ்ட்டு ஒய்ன்னு கேட்கும்போது அதை எக்ஸு ஒய் ஒரு மாதிரியாகவும் நம்பர்ஸ் ஒரு பக்கமாகவும் கொண்டு வரணும். எக்ஸ் இங்கே இருக்குது, ஒய் அந்த சைடு இருக்குது, அங்கேருந்து இங்கே கொண்டு வந்துடுங்க. ஈக்குவல் டு இங்கே என்னவா இருக்குது, இங்கே ஒய் இங்கே வந்துருச்சுன்னா இங்கே என்ன இருக்குதா அர்த்தம்? 1 இருக்கிறதா அர்த்தம். அந்த 1 அங்கேயே தான் இருக்குது. இந்த 2 இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இந்த சைட் போனால் டிவைடாக மாறும் பை 2. அப்போ இப்போ எக்ஸிஸ்ட் அவங்க என்ன கேட்குறாங்க? எக்ஸிஸ்ட்டு ஒய் கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? எக்ஸுக்கு நேராக எது இருக்கோ அதுதான் எக்ஸின் மதிப்பு, ஒய்க்கு நேராக எது இருக்கோ அதான் ஒயின் மதிப்பு. அப்போ எக்ஸின் மதிப்பு என்னது? 1:2
ஒயின் மதிப்புனது 2. இதுதான் ஆன்சர். x/y மதிப்பு 1:2. ஓகேவா? புரிஞ்சுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? புரிஞ்சுக்கணும் நம்புகிறேன். புரியலனா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, விளக்கம் சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது சமீபத்தில் குரூப் 4ல் கேட்ட சம் தான். இதே மெத்தடில் வேறு நம்பர் வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருக்க நம்பரை லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.